that's so question number 8 சொல்லுப்பா. ஆமாப்பா. சோ இப்ப 1 2 3 4 wires இருக்கு. இத நீங்க இப்படி தான் இமேஜின் பண்ணணும். first wire, second wire, third wire, fourth wire. What is the magnetic field at the center of the first wire, second wire, third wire, fourth wire? The combo. அவங்க ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. 4 into b போட்டுலாம். ஃபர்ஸ்ட் நீங்க b கண்டுபிடிங்க. ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இது ஃபைனைட் லென்த்தா இன்ஃபினிட் லென்த்தா? ஃபைனைட் லென்த். என்ன அப்ப அப்படி போடுங்க. So what is the angle? இங்க angle என்னது? 45 வா? சொல்லுங்க. So consider any one wire. Consider any one wire. சொல்லுப்பா. B is equal to mu naught I by 4 pi r. Okay. So 45. Okay, we solved. Yeah, tell me. Case 2. Yeah, mu naught I by 2 root 2 pi r. 2 root 2 pi r. இதர செக் பண்ணு. இது வருதா பாரு. இப்ப 4 into this. இது one சைடுக்குரிய b. 4 சைடுனா 4 into this. அப்ப for all 4 side 4b which means 4 into mu naught I by 2 root 2 pi r. ஆமா r வராது, a தான். because they said a வா. ஒரு நிமிஷம் நம்ம நான் r போடுறேன், நம்ம அப்புறம் மாத்திக்கலாம். என்னன்னா 4b is equal to 2 mu naught I by எப்ப இதனப்ப டிஸ்டன்ஸ் இது ஃபுல்லா a வா? இது ஃபுல்லா a, ரைட்? a தானே? அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் a by 2. இது ஃபுல்லா சைடு a. அப்ப மிட் பாயிண்ட் இந்த எட்ஜ் a by 2. அப்ப அந்த rங்கிற இடத்துல a by 2 போணும். So 4 mu naught I by root 2 pi a. புரியல? ஆமா, r கொடுத்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆமா, இது எங்க இருக்கு இந்த ஆப்ஷன்? இது என்ன பண்ணலாம்னா 4 2 into 2 into root 2 into root 2 mu naught I by root 2 pi a. root 2 cancel. 2 root 2 mu naught I by pi a. நான் சால்வ் பண்ணிட்டேன். arc, a circular arc of wire subtends at an angle pi by 2. ஓகே, angle pi by 2 ஆ? ஓகே, அப்ப டைரக்டா நீ ஆன்சர் பண்ணலாமே. ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கீங்க, ஞாபகம் இருக்குமா? ரப் பண்ணிடலாமா இத? எப்ப இத நேத்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா, செகண்ட் செமி சர்க்குலர். ஓகே, குவாட்ரண்ட் pi by 2, correct. So first question, -90°. Okay, so you know very well what is b. Mu naught I theta by 4 pi r. Mu naught I, what is theta? Pi by 2 4 pi r. So mu naught I pi by 4 into 2 pi r. So okay, ஆல்ரெடி நேத்தே நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க.
இப்ப கொஸ்டின் நம்பர் 2 போங்க. செக் பண்ணுங்க ஆன்சர் புக்ல. என்னம்மா இங்கயா? ஓகே ஓகே சாரி, ஒரே நிமிஷமா. ஆமா, இந்த இடத்துல பை கேன்சல் ஆயிடும். எப்ப கொஸ்டின் நம்பர் 2 ஆன்சர் வந்துருச்சா? n1 என்னப்பா? 9 divided by 3 whole squared 3 squared 9 by 1 ஆன்சரா? செக் பண்ணுங்க புக்ல. 9 by 1. ஆக்சுவலா நேத்து நம்ம அந்த கம்பாரிசன் ஒன்று பார்த்தோம்ல, அதனால நமக்கு ஈஸியாகி போச்சு. இல்லைன்னா நீங்க இந்த கொஸ்டினுக்கு மறுபடியும் இப்ப பண்ணிருக்கணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். நேத்து போட்ட டெரிவேஷனை இப்ப இந்த கொஸ்டினுக்காக உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுக்கு தான் நான் தியரியை முதல்ல நடத்துறேன். ஏன்னா அதெல்லாம் அந்த தியரி நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப தியரி நேத்து நீ படிக்க போய் தான் பட்டுன்னு ஃபார்முலா சொல்ற. நிறைய பேர் அதை எது படிக்கிறதுல எப்படி நீ சால்வ் பண்ணுவ? தியரி படிக்காம நியூமெரிக்கலை சால்வ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பாப்பா. क्वेश्चन நம்பர் 3. கொடுத்தாச்சு. I1 I2 R1 R2 N1 N2 கொடுத்தாச்சு. ரெண்டு செட். Now directions of current opposite order. So magnetic induction at the common center of the coil. என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணலாமா? என்ன மாதிரி ஐடியா? எப்படி சால்வ் பண்ணலாம்? அவ்வளவுதான். வெரி குட் சார். B1 கண்டுபிடிங்க சார், B2 கண்டுபிடிங்க சார், ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிருங்க சார். பிகாஸ் மேக்னெட் அங்க கொடுத்துருக்கு சார், ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லி. சோ क्वेश्चन நம்பர் 3. இது ஒரு சர்க்குலர் காயில். கரண்ட் இப்ப இப்படி போய்கிட்டு இருக்கு. கிளாக்வைஸ் அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்ட். ஓகே, இன்வர்ட்னா நீங்க என்ன பண்ணலாம்? டாட் போட்டுருங்க. சோ B1 டாட். நெக்ஸ்ட் B2 ஆப்போசிட் தான கொடுத்திருக்கு. சோ இதனா I ஆப்போசிட்ல கொடுத்திருக்கு. இப்படி போகுது அவுட்வர்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட்வர்ட். ரெண்டு ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டரா ஸ்கேலரா? வெக்டர். ரெண்டு வெக்டர் ஆப்போசிட்ல போனா நீங்க என்ன பண்ணணும் சொல்லி கொடுத்திருப்பாரு 11th. ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. B1 கண்டுபிடிங்க, B2 கண்டுபிடிங்க, மைனஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். கோ கெட். ஹிண்ட் தான் கொடுக்க முடியும். டக்குன்னு பண்ணணும். எங்க வாய பொழந்து பார்த்துட்டு இருக்கு? பண்ணுப்பா. B1 கண்டுபிடி. வேல்யூ கொடுத்தாச்சு. ஃபார்முலா ஒன்று தெரியும்ல.
மீனாட்டம் அப்படியே வச்சுக்கோங்க. 4.10 போக. ஏன்னா நீ எப்பயுமே ஆப்ஷனை பார்க்கணும். பை இருக்கா, பை வேல்யூ 3.14 போட்டு சால்வ் பண்ண வேண்டாம். டைமை எப்படி சேவ் பண்ணலாம்னு பார்க்கணும், ஆப்ஷனை பார்க்கணும். போட்டு 4.10 போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்புறம் மறுபடியும் அதை மியூ நாட் கொண்டு வரணும். தேவையாதெல்லாம் இது மைக்ரோவா? ஒரு நிமிஷம், மைக்ரோக்கு சப்ஸ்கிரிப்ட்ல யாரு 0 போடுறாங்க? ஆப்ஷன் டியா? 420யா? So B1 480, B2 900. So we have to subtract higher value minus lower value. அவ்வளவுதான். B1 minus B2 அப்படி எக்ஸாக்ட்டா அந்த ஆர்டர் கிடையாது. We have to subtract B2 minus B1. ஏன்னா ரிசல்டன்ட் பாக்க. ஓகே, B2 minus B1 900 mu naught minus 480 mu naught. ஆன்சர் என்னப்பா? 420. என்னப்பா டவுட்? Question number 4. A straight conductor carrying current I splits into 2 parts. 1 லிட்டர் தண்ணி ஊத்துனா ½ லிட்டர், இல்ல 3/4 லிட்டர் 1/4 லிட்டர் தண்ணி ஸ்பிளிட் ஆகுது. அந்த மாதிரி கரண்ட் இப்ப ஸ்பிளிட் ஆக போகுது. as shown in figure. எங்க டயகிராம் காணோம்? எங்கப்பா? எங்க இருக்கு? எந்த क्वेश्चन? क्वेश्चन நம்பர் இந்த இருக்கு பாருங்க. இதான் டயகிராம். இப்ப இது வந்து ஒரு சர்க்கிள் பா. இப்ப கரண்ட் ஆக்சுவலா இப்படி வருது. இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்பீங்க, எப்படி ஏர்ல கரண்ட் வரும்? ஏர்ல எல்லாம் வராது. இங்க ஒரு வயர் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த வயர்ல தண்ணி வருது. இது ஒரு பைப்பு, இது ஒரு சர்க்குலர் பைப்பு. பைப்ல தண்ணி வந்தா இங்கே ஹோல் இருக்கு, இங்கே ஹோல் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இங்க கொஞ்சம் தண்ணி போகும், இங்க கொஞ்சம் தண்ணி போகும். இதை நீ இப்படி வச்சு பார்க்கணும். இப்படி வச்சு பார்த்தா தண்ணி பம்ப் ஆகாதுன்ற கொஸ்டின்லாம் வரும். ஓகே, ஓகே. இப்ப இங்கே ஃப்ளோ ஆகுது. இது I1, இந்த பக்கம் ஸ்பிளிட் ஆனா I2. ஏன் சார் I தான் வந்துச்சு, எதுக்கு இப்ப I1 I2 போடுறோம்? ஐன்னு வருது, எதுக்கு இப்ப? அவ்வளவுதான். இப்ப 1 லிட்டர் தண்ணி வருது, இங்க ½ லிட்டர், இங்க ½ லிட்டர் கம்மியாகும்ல, ஸ்பிளிட் ஆகும்ல. கிர்ச்சாஃப் I வருது. இந்த இடத்துல கொஞ்சம், இந்த இடத்துல பாதி, இந்த இடத்துல பாதி எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் இது. ஓகே, சோ இப்ப இது I1, இது I2 போயிட்டு இருக்கு. சார் 2 கரண்ட் ஆப்போசிட்ல போனா என்ன சார் நடக்கும்? எப்படி 2 கரண்ட் சார் சேம் டைரக்ஷன்ல போனா கரண்ட் சார்ஜஸ் போகும். 2 சார்ஜஸ் ஆப்போசிட்ல போகுது, என்ன சார் நடக்கும்?
நான் உங்களுக்கு ஒண்ணே சொல்றேன், 2 ஆம்பியர் 2 ஆம்பியர் என்ன ஆகும் நினைக்கிறீங்க? சார்ஜ் வேற எங்கேயாவது போமா? நான் சொல்றேன் 1 ஆம்பியர் 1 ஆம்பியர் வச்சுக்கோ. நான் தான் சொல்றேன் 1 ஆம்பியர் 1 ஆம்பியர் இப்ப சொல்லு பாரு. ஆன்சர் 0. கரண்ட் போகாதீங்க. எப்பா 1 லிட்டர் தண்ணி எப்படி ஊத்துற, மறு 1 லிட்டர் தண்ணி ஆப்போசிட்ல ஊத்துற, தண்ணி எந்த பக்கம் போகும்? ரெண்டு பக்கம் பொட்டன்ஷியல் சேம், நோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்படி கணக்கு. அப்ப ஆனா ஒண்ணு மட்டும் முக்கியம், ஒரு பக்கத்துல 5 லிட்டர் தண்ணி, இன்னொரு பக்கம் 1 லிட்டர் தண்ணி வருது. எந்த 5 லிட்டர் தண்ணி இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் போகும். சோ சிம்பிள். அப்ப நீங்க ஃப்ளோ வந்து இந்த 1 லிட்டர் தண்ணி ஆப்போஸ் பண்ணும். அப்ப 5 - 1. சோ சிம்பிள். இங்க என்ன பண்றீங்கன்னா இங்கேயுமே மைனஸ் சப்ட்ராக்ட் தான் பண்றீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆப்போசிட்ல போகுதா பாருங்க. இப்ப பாருங்க, கரண்ட் போயிட்டு இருக்கு. அது கரண்ட். வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்? இன்வர்ட். இங்க கரண்ட் இப்படி வருது, இங்க இன்வர்டா? தப்பா ஒரு நிமிஷம். ஓகே இங்க பாருங்க, இங்க வந்து இன்வர்டு, இதுக்கு ஒரே ஒரு நிமிஷம். இது இப்படி போகுது இல்லையா? இப்படி போகுது இல்லையா? இப்படி தானப்பா? அவுட்வர்ட் இன்வர்ட் அவுட்வர்ட். ரெண்டு ஃபீல்டு ஆப்போசிட்ல இருக்கு, மைனஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க ஃபீல்டு வச்சு தான் செக் பண்ணணும். பொதுவாக ஞாபகம் வச்சுங்க, ரெண்டு கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஸ்பிளிட் ஆகிட்டு போகுதுன்னா ஃபீல்டு ஆப்போசிட்ல இருக்கும். இதை பாருங்க, ஃபீல்டு இங்க இப்படிதான் போகுது. ஸோ ஃபீல்டு இங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி போகுது. ஸோ கரண்ட் இப்படி போனா, கரண்ட் ஆப்போசிட் ஆன்டி கிளாக் வைஸ்ல போனா மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் சைட் ஆஃப் தி பேப்பர், இது இன்சைட் ஆஃப் தி பேப்பர். ரெண்டு ஃபீல்டு ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா B1 B2 ஈக்குவல் 0, நெட் ஃபீல்டு 0. சரி, அதான் செக் பண்ணணும். பட் இப்ப என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா, கோ ஹெட் என்ன கொடுத்துருக்கு? அவங்க ஸ்பிளிட் எப்படி பண்ணிருக்காங்க? ஈக்குவலா பண்ணல. கொஸ்டின் எங்க? கொஸ்டின் எங்கப்பா? a straight conductor carrying current I, வெளியூர் வயர் I, ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்கு, அது வந்து கரண்ட் வருது I, வந்து இங்க ஸ்பிளிட் ஆகுது. Two parts are shown in the figure. The radius of the circular loop is R. The total magnetic field at the center. So simple, magnetic field கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? இது ஐடியா இருக்கா? இல்ல, உங்களுக்கு ஐடியா இருக்கும். நல்லா செக் பண்ணுங்க, டயகிராம் பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட். இங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு டேஷட் லைன் கொடுத்திருக்கு, 90 டிகிரி வேற கொடுத்திருக்கு. இந்த பாருங்க, இப்படி வந்து ஒருவேளை இப்படி வந்துச்சு அப்படி போற மாதிரி. அப்ப என்ன அர்த்தம்னா, இங்க பாத்தீங்கன்னா இங்க கவனிங்க, இங்க வர்ற வாட்டரும் இங்க வர்ற வாட்டர் சேர்ந்து இப்படி போய்கிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ஜோன், இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ஜோன். புரியுதா புரியலையே? இந்த எப்ப இங்க பாருங்கப்பா, இங்க பாருங்க, ப்ளூ கலர் அதுதான் போட்டிருக்கு. இன்னு அவுட்டு, இன்னு அவுட்டு. இது இருந்து இது வரைக்கும் ஒரு ஜோன், ஒரு பார்ட். இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு பார்ட். Due to this current carrying arc, what is the magnetic field? இது வரைக்கும் what is the magnetic field? போடுங்க, ரெண்டையும் போட்டுட்டு மைனஸ் பண்ணுங்க. புரியலப்பா? கரண்ட் போகாது, ஏன்னா அது வந்து ஏர், இதனா காயில். பைப்ல தண்ணி விட்டு பைப்பு கனெக்ட், பைப்புக்குள்ளதான் நம்ம பைப் விட்டு இப்படி வெளியே வரும், ஓட்ட சொல்லதான் தண்ணி வெளியே வரும். இப்ப அது புரியுதா? ஐடியா புரியுதா? புரிஞ்சாதான் அடுத்து ஆன்சர் என்ன? இப்ப என்னைக்கு போடுறது? என்ன உட்காந்துட்ட, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல. அடுத்து இப்ப என்ன எப்படி போடணும் மட்டும் எனக்கு சொல்லு. நீ போடக்கூடாத எப்படி போடணும், என்ன செய்யணும் சொல்லு. சார் ரெண்டு ஃபீல்டையும் செப்பரேட் பண்ணுங்க சார். அப்சல்யூட்லி கரெக்ட். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது B1 B2? எப்படி B1 கண்டுபிடிக்கணும் சார்? ஆர்க்ல நேத்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் சார், அதுல ரெண்டு கேஸ பிடிச்சு போடுங்க சார், அதுதான் ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சு. வெரி குட் சார். இது ஒரு கேஸ் சார், நேத்து ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம் சார்.
1 quadrant, next case 3 quadrant சார். ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க சார், ஆன்சர் வந்துரும் சார். அவ்வளவுதான் சார். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், தேர்ட் என்னது? நீ B2 கண்டுபிடி பெஸ்ட். B2 என்ன? B2 இருக்கு. 3 குவாட்ரண்ட்க்கு சால்வ் பண்ணியா? என்ன வருது? சரி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிங்களா? இது இன்வெர்ட்பா. இந்த பார்ட் வந்து இன்வெர்ட், இந்த பார்ட் வந்து அவுட்வர்ட், இந்த பார்ட் வந்து அவுட்வர்ட். கரண்ட் போற டைரக்ஷன் பாருங்க, இது அவுட்வர்ட், இந்த இதுக்கு வந்து இன்வெர்ட். சோ 3 குவாட்ரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், இன்வெர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரே ஒரு குவாட்ரண்ட் அவுட்வர்ட். சரியா? இப்ப சால்வ் பண்ணுங்க. என்ன வருது பாருங்க. என்ன கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? ரெண்டுமே எப்படி கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? டோட்டல் படிச்ச கொஸ்டின் ஆக்சுவலி the total magnetic field. ரெண்டையும் ஆட் பண்ணுங்கண்ணா. இப்ப நான் ஒரு நிமிஷம், என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு? the total magnetic field at the center. டோட்டல் தானே கேட்டிருக்கு. ஆனா டோட்டல் கேட்டா கூடப்பா ரெண்டு ஏரோ மார்க் ஆப்போசிட்ல சப்ட்ராக்ட் தான் பண்ணணும் நம்ம. கரெக்டா? பிகாஸ் ஏரோ மார்க் I1 I2 பா. எப்ப இங்க டோட்டல் தான் கண்டுபிடிக்கணும். கரெக்ட். பட் ஏரோ மார்க் ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வெர்ட் அவுட்வர்ட் செப்பரேட் தான் பண்ணணும். அப்ப டோட்டல் மீன்ஸ் ஏரோ மார்க் ஆப்போசிட்ல இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆப்போசிட் தான் மைனஸ் தான் பண்ணணும், செப்பரேட் தான் பண்ணணும். ஓகே, மைனஸ் பண்ண வரலையா? ஆன்சர் என்னது? 0வா? ஆன்சர் என்ன 0 கொடுத்துருக்கு? ஆன்சர் 0 வருது. சொல்லுப்பா, என்னப்பா? 90 டிகிரி கொடுத்துருக்காங்களா? அப்போ இதுக்குள்ள பார்க்கலாம் நான் போட்டிருக்கேன். அது B1. அடுத்து மிச்சர் ஏரியா இதுவா? ஆமா ஆமா. நான் ரெண்டுக்கு மைனஸ் பண்ணா எனக்கு வந்து 1/4. ரெண்டு ஃபார்முலா சொல். சொல்லுப்பா. சொல்லுமா, சொல்லுப்பா. இந்த இந்த டயகிராமுக்கு நீங்க என்னன்னு சொல்லுங்க பாப்போம். So at the center what is the magnetic field கேட்டிருக்கு. நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இங்க பாருங்க, கவனிங்க. இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். டியூ டு ஃபர்ஸ்ட் பார்ட் இல்ல கரண்ட் போயிட்டு இருக்கு. பாயிண்ட் எங்க இருக்குன்னா கரண்ட் போற டைரக்ஷன். இந்த வயர் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இந்த லைன்லயே தான் இருக்கு. So theta is equal to 0. So due to this current carrying part magnetic field 0. அதே மாதிரி இதுவும் அதேதான் 0. இந்த பார்ட்டுக்கு இன்வெர்ட் கரண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வெர்ட். இங்க அவுட்வர்ட், செமிசர்க்கிள் செமிசர்க்கிள், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் சேமா இருக்கும். சோ டோட்டலா 0. இந்த இதுக்கு வந்து 0. பட் இந்த கேஸ் வந்து அப்படி இல்ல. இந்த கேஸ் வந்து 1 குவாட்ரண்ட் பிளஸ் இந்த குவாட்ரண்ட். ஆரோ மார்க் ரெண்டையும் பாத்தீங்க, ரெண்டுமே ஈக்குவலா இல்ல. செமிசர்க்கிள் செமிசர்க்கிள் கிடையாது.
இன்கேஸ் செமி சர்க்கிளா ஓகே கரெக்ட், பட் இது செமி சர்க்கிள் கிடையாது. டிகிரி இல்ல 90 டிகிரி ஏன் போட்டிருக்கிறேன்னா இது ஒரு பார்ட் ரிமைனிங் ஒரு பார்ட்னு சொல்றதுக்காக. இப்ப இந்த ப்ளூ கலர் பாருங்க, இது இன்வெர்ட். இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். அங்க எப்படி செமி சர்க்கிள் ஒரு பார்ட், இன்னொரு செமி சர்க்கிள் ஒரு பார்ட்டா இருந்துச்சு, இங்க செமி சர்க்கிள் கிடையாது. சொல்லுங்க, இங்க வந்து ஒரு குவாட்ரண்ட் 3 குவாட்ரண்ட் அனதர் பார்ட், அப்படிதான் இருக்கு கொஸ்டின் படி. அப்படி பார்த்தா உங்களுக்கு 0 வரல. உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? B2 minus B1, B2 minus B1, 3 mu naught I2 by 8R. சரி, I2 we will do one thing. இத I/2 போட்டா நான் அப்படி ட்ரை பண்றேன். I/2 போட்டா வரலையா? I/2 போட்டா வரல. வேற சரி சரி, क्वेश्चन நம்பர் 5 போங்க, ஈஸி. இப்ப क्वेश्चन நம்பர் 5 டெட் ஈஸி, சீக்கிரம் பண்ணுப்பா. a circular coil of wire radius r n turns இருக்கு. சோ r கொடுத்தாச்சு, n கொடுத்தாச்சு, i கொடுத்தாச்சு. மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கணும் at a point on the axis of coil. அப்ப சர்க்குலர் காயில் அந்த அந்த ஆக்சிஸ் சர்க்குலர் ஆக்சிஸ் அங்க இருக்கு. இந்த ஆக்சிஸ்ல ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? √3r. போடுங்க, அந்த ஃபார்முலா போடுங்க. இப்ப क्वेश्चन நம்பர் 4 இது பண்ணுங்க. நீங்க क्वेश्चन நம்பர் 5 சால்வ் பண்ணுங்க. 4 நான் நாளைக்கு சால்வ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி டைம் இல்ல. சொல்லுங்க பாப்பா. P is equal to mu naught I n r squared 2 into x squared plus r squared whole power 3/2. So mu naught I n r squared divided by 2 into x க்கு பதிலா என்ன பண்ணனும்? √3r whole squared plus r squared whole power 3/2. Mu naught I n r squared divided by, so 3r squared plus 1 minute √3r. இந்த r கூட அவங்க கேபிட்டல் r போடல, அது ஸ்மால் r தான் போட்டிருக்காங்க. சோ ஸ்மால் r squared r squared whole power 3/2. ஆன்சர் வந்துருச்சா? ஆன்சர் 0வா வந்துருச்சா? இந்த வர்றேன். ஆன்சர் 8. 4 into 4 into 4 4 வெளியே எடுக்கலாம். அப்புறம் 2 எடுத்தீங்கன்னா 4 into 2 8. ஸோ 8R. என்னப்பா ஆப்ஷன்? ஆப்ஷன் 2. சொல்லுப்பா. 3/8 into 2 வந்து நான் போடல. ஓகே, இப்போ ஆன்சர் 16 தான் வருங்கண்ணா. 16 நான் இந்த 2 மல்டிப்ளை பண்ணல. 4/3/8. இப்போ ஆன்சர் வந்துச்சா? அந்த டவுட் தானே? சரி,
field at the centroid of equilateral triangle. Very dead easy question. இதுல என்ன பிரச்சனைனா அந்த ட்ரையாங்கிளுக்கு அந்த டிஸ்டன்ஸ் தான் தெரியாது நமக்கு. சென்டர்ல இருந்து வெர்டெக்ஸ்க்கு எவ்வளவு, சென்டர்ல இருந்து சைடுக்கு எவ்வளவு. அந்த இத ரப் பண்ணிட்டுமா? சரி, அந்த பக்கம் போறேன். क्वेश्चन नंबर 6 ஆன்சர் தெரியல. ஓகே, the magnetic induction at field at the centroid, இதான் centroid equilateral triangle. சைடு எவ்வளவு? L L L. சரியா? கரண்ட் போயிட்டு இருக்கு இல்லையா? கரண்ட் ஐ போயிட்டு இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் சென்டர்ல வேணும். என்ன பண்ணலாம்? சர்க்குலர் காயில் அந்த லூப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா எடுத்துடலாமா? எடுக்கக்கூடாது. என்ன சர்க்கிள் கிடையாது. வயர், ஸ்ட்ரைட் ஒயர், ஸ்ட்ரைட் ஒயர், ஸ்ட்ரைட் ஒயர். அங்க இப்போ ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ஸ்கொயர்னு பார்த்தோம். இங்க ட்ரையாங்கிள். அப்ப இது ஃபர்ஸ்ட் இந்த வயருக்கு என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிங்க. அப்புறமா இன்டு 3 போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க, ஆங்கிள் என்ன? எனக்கு ஆங்கிள் படி நான் சொல்லுங்க. எப்ப எனக்கு இங்க ஆங்கிள், இந்த ஆங்கிள் சொல்லுங்கப்பா. எப்பா ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் இரு. இது ட்ரையாங்கிளா? இது ட்ரையாங்கிளா? நீ அதை விட்டு, இது ட்ரையாங்கிளா? 60 60 60 தர 30 30. இல்ல, இது வந்து ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள், இது வந்து 60. அதுல பாதியா பிரிக்கும் 30. ஓகே, 30 30. அப்ப இது 60 இருந்தா இது 120 இருக்கணும். அப்ப 60 60. புரியுதா புரியலையாப்பா? எப்பா இது ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் பா. 60 இது ஃபுல்லா 60. அப்ப மிடில்ல ஒரு லைன் வரைஞ்சிருக்கும். அப்ப இது 30, இதுவும் 30. இந்த ட்ரையாங்கிளுக்கு டோட்டலா 180. 30 plus 30 60. அப்ப ரிமைனிங் இங்க 120 இருக்கணும். 30 plus 30 60. இங்க 120 இருக்கணும். அப்ப இது 60 தான் இருக்கணும். ஓகே, அது ஒண்ணு ஓவர். நெக்ஸ்ட், ஏம்மா இங்க இருந்து இங்க இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுப்பா? அதுதான் சார் தெரியாது. ட்ரை பண்ற, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும்ல, அந்த மாதிரி இதெல்லாம் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள், அங்க இருந்து இந்த வெர்டெக்ஸ்க்கு உள்ள ஃபார்ம், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு தெரியுமா? இந்த டிஸ்டன்ஸ் a/√3. வெர்டெக்ஸ்க்கு, சென்டர்ல இருந்து வெர்டெக்ஸ்க்கு இந்த வெர்டெக்ஸ், இந்த வெர்டெக்ஸ், இந்த வெர்டெக்ஸ் ஃபார்முலா a/√3. ஆனா இப்ப நம்ம வெர்டெக்ஸ் போக கூடாது. நம்முடைய எய்ம் என்ன? சைடு. சென்டர் பாயிண்ட்ல இருந்து எக்ஸாக்ட்டா சைடு. இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் நம்ம தேவையில்ல. நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தானே வேணும். இதுனா 6. இதனப்பா 6. இந்த டிஸ்டன்ஸ் என்னது? AR is equal to a/2√3. எப்பா இந்த டிஸ்டன்ஸ் a/√3 சென்டர் டு வெர்டெக்ஸ். ஆனா சென்டர் டு சைடு, சென்டர் டு சைடு என்ன ஃபார்முலானா a/2√3. a/2√3. இப்ப பண்ணுங்க, ஆங்கிள் தெரிஞ்சு போச்சு, ஆர் தெரியும். பண்ணுப்பா, சால்வ் பண்ணு. ஹிண்ட் கொடுத்தாச்சு. μ0 I/4πr sin 60 plus sin 60. μ0 I/4πr என்னப்பா sin 60? √3/2. √3.
ஆன்சர் என்ன? ஆன்சர் வரலையோ? இல்ல ஆறுக்கு பதிலா எல்லுன்னு போட்டுக்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை. இன்னொரு விஷயம், ஒரே ஒரு விஷயம். இல்ல ஆமா, இது வந்து ஒரு சைடு தானே. ரெண்டாவது ஆர் வந்து அதை இன்னும் சால்வ் பண்ணவே இல்லை. ஓகே, √3 மியூ நாட் ஐ பை ஆர் வந்து எவ்வளவு? 2√3 பை சரி a by √3. a by √3 in the sense l by √3. இங்க ஏங்கிறது எல், ஏங்கிறது சைடுடைய சைடுப்பா, சைடு டிஸ்டன்ஸ். இப்ப எல் பை 2√3 கேன்சல் 3 மியூ நாட் ஐ 2 பை எல். அப்ப ஓவராலா 3 வேணும்னா இது வந்து பி. அப்ப 3b is equal to 3 into 3 மியூ நாட் ஐ பை 2 பை எல். 9 மியூ நாட் ஐ பை 2 பை எல் எங்க இருக்கு? அந்த இருக்கு. ஆப்ஷன் பி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 சால்வ் பண்ணிட்டோமா பாருங்க. ஸ்கொயர் ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். திரும்ப ரிப்பீட் பண்ணிருக்காங்க, ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணி வச்சிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 இது ஜாலியான ஒரு கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 8 ஆன்சர் இஸ் 0 கிடையாது. எப்படி 0 வரும்? ட்ரை பண்ணுங்க. சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ட்ரை பண்ணுங்க. ஈக்குவல் கரண்ட் ஐ flows in the two segment. Segment 1, segment 2. டைரக்ஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி. ரேடியஸ் ஆஃப் த லூப் இஸ் a. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் தி சென்டர். நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா a இந்த a to b இது ஒரு ஆர்க், இது ஒரு ஆர்க். சோ இந்த ஆர்க்குக்கு வந்து தீட்டா கொடுத்தாச்சு. இது பை பை 2 எதுவுமே நமக்கு தெரியாது, ஏன்னா இது ஒரு ஷேப்பே கிடையாது, எக்ஸாக்ட் குவாட்ரண்ட் கிடையாது. இப்போ இது தீட்டானா இது தீட்டா. அப்ப இந்த ஆங்கிள் 2π மைனஸ் தீட்டா, அவ்வளவுதான். கோ கெட். இது வந்து B1 எடுத்துக்கங்க, இத B2 கண்டுபிடிங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும். டைரக்ஷன் பார்க்கணும். இந்த இருக்கா இன்வர்ட், இதுக்கு வந்து இன்வர்ட், இதுக்கு அவுட்வர்ட் மைனஸ் பண்ணணும். B1 கண்டுபிடிங்க, B2 கண்டுபிடிங்க, ரெண்டே மைனஸ் பண்ணுங்க. பண்ணுப்பா. மைனஸ் 2π minus 2 theta. 2π minus 2 theta. அப்ப என்ன வரலாம்னா இதை இங்கே சால்வ் பண்றேன். ஓகே, so mu naught I by 4π r 2 வெளியே எடுத்துடலாம். pi minus theta, so mu naught I 2π r pi minus theta. ஆப்ஷன் பை மைனஸ் தீட்டா வந்துருச்சா, mu naught வந்துருச்சா, 2π r. ஆமா கரெக்ட் தான், ஏ இருக்கு உங்களுக்கு. லாஸ்ட் கொஸ்டின் பா, லாஸ்ட் கொஸ்டின். நான் வேகமா போனேன்னா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு.
இவ்வளவு ப்ராப்ளம் சால்வ் பண்றது போல 4 ப்ராப்ளம். parallel wire, one wire, another wire, two long parallel wires separated by a distance 8 centimeter, 8 centimeter, carry electric current of 3 ampere, 3 ampere, இது 8 ampere. Distance of null point from the conductor from 5 ampere. Distance of null point from the conductor carrying larger current, இது larger current. இங்க இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட். Okay, when currents are flowing in the same direction. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகே, கரண்ட் இப்படி போயிட்டு இருக்கு, கரண்ட் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்க இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதை கரண்ட் எடுத்து இதை மேக்னெட்டிக் ஃபீல்ட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை கரண்ட் எடுத்து இதை மேக்னெட்டிக் ஃபீல்ட் எடுத்துக்கலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இந்த இடத்துல ஸ்ட்ரைட் வயருங்கிறனால இதை கரண்ட் எடுத்துக்கங்க. சர்க்குலர் காயில்ல கரண்ட் போச்சுன்னா இதை எடுத்துக்கணும், இந்த ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கணும், இதை மேக்னெட்டிக் ஃபீல்ட் எடுத்துக்கணும். ஓகே சரி, இப்ப கரண்ட் போயிட்டு இருக்கு. சொல்லுங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, இன்வெர்டா, இன்வெர்டா. ஓகே, இங்க கரண்ட் போயிட்டு இருக்கு, இங்க பாருங்க, இங்க கரண்ட் போயிட்டு இருக்கு. இன்வெர்ட் இந்த இதுக்குள்ள இந்த ஏரியாவுக்குள்ள பாருங்க, இந்த ஏரியாவுக்குள்ள பாருங்க, இங்க பாருங்க, இன்வெர்ட் இந்த பக்கம், அவுட்வெர்ட் இது பாருங்க, இன்வெர்ட் இந்த பக்கம், அவுட்வெர்ட். ஓகே, நீங்க அவுட் சைடு பார்க்க வேண்டாம், இன்சைடு வயர் மட்டும் பாருங்க. இது இன்வெர்ட், இது அவுட்வெர்ட். அப்ப ரெண்டு ஃபீல்ட் ஆப்போசிட்ல இருக்கு, அப்ப ரெண்டு என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இந்த பாருப்பா, இன்வெர்ட். ஓகே, இங்க இன்வெர்ட், இங்க பாருங்க சார், இது இன்வெர்ட் தான் சார். இன்வெர்ட்னா வெளியே தான், இங்க போகுதா இன்வெர்ட், இது போயிட்டு இப்படிதான் வரும். அப்ப இது வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து அவுட்வெர்ட். சோ இந்த ரெண்டு வயருக்கு உள்ள இன்வெர்ட் அவுட்வெர்ட் ரெண்டுமே இருக்கு, ரெண்டு ஃபீல்ட் ஆப்போசிட்ல இருக்கு, நீங்க மைனஸ் பண்ணி தான் ஆகணும். மைனஸ் பண்ணா என்ன ஆகும்னா, மைனஸ் பண்ணும். இப்போ மைனஸ் பண்ணும்போது ஏன் நல் பாயிண்ட் ஒரு வேர்டு கொடுத்துருக்கு. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் நல் பாயிண்ட்? இந்த ரெண்டு ஃபீல்டும் ஏதோ ஒரு இடத்துல, ஒருவேளை ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா எக்ஸாக்ட் சென்டர்ல நல் ஆயிடும். ஆனா ஈக்குவலா இல்ல. இந்த சீசா சொல்லி கொடுத்துருப்பாங்க, சீசால இங்க 10 கிலோ, இங்க 10 கிலோ. நல் பாயிண்ட் எவ்வளவு? நல் பாயிண்ட் சென்டர்ல இருக்கும். இங்க 10 கிலோ, இங்க 20 கிலோ. ரெண்டு ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்றது ஒண்ணு வெயிட் ஏத்தலாம், வெயிட் ஏத்துறது போல அந்த சென்டர் பாயிண்ட் என்ன பண்ணலாம்? அதுதான் இப்ப அந்த அதான் அந்த மாதிரி தான், அவ்வளவுதான். சோ அப்ப இதுல இருந்து இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஒரு பாயிண்ட். அப்ப ரிமைனிங் இருக்கிறது 8 - 6. கண்டுபிடிங்க. ஸ்ட்ரெயிட் வயர் இது 6, இந்த வயருக்கு இது 6, இந்த வயருக்கு இது 6, எக்ஸ்ங்கிறது 6. இது எக்ஸ், இதுக்கு 8 - 6. இல்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறோம், அவங்க கேர்ஃபுல்லா சொல்லியிருக்காங்களா பாருங்க. நல் பாயிண்ட் when current are flowing. Okay, என்ன the distance of null point from the large current. கரெக்ட் தான், இங்க இருந்து தான் null point x தான், இது 8 - 6. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், என்ன டவுட்? இது ஃபைனைட் வயரா இன்ஃபைனைட் வயரா டவுட் வருமா? ஏன்னா ஆங்கிள் எப்படி செட் பண்ணுவீங்க, எப்படி ஆங்கிள் போடுறது, ஆங்கிள் பத்தி அப்ப எதுவுமே டூ லாங் பேரலல் வயர், இன்ஃபைனைட் வயர், அப்படிதான் நீங்க கன்சிடர் பண்ணீங்க. இன்ஃபைனைட் வயர், இன்ஃபைனைட் ஃபார்முலா சொல்லுப்பா. வயர் 1, வயர் A, வயர் B. சோ BA இன்ஃபைனைட் வயர் ஃபார்முலா சொல்ல, μ0I by 2πr. இதுதான் ஃபார்முலா, போடுங்க பாப்போம். சோ μ0I எவ்வளவு? எத்தனை கரண்ட்? 3 ஆம்பியர். 3 divided by 2π. R எவ்வளவு? 8 - x. இதுதான் BA. PB μ0 into 5 divided by x. இந்த ரெண்டுமே ஏதோ ஒரு இடத்துல பேலன்ஸ் பண்ணுதுன்னா ரெண்டு ஈக்குவல் போடுது. இந்த ரெண்டு பியுமே ஈக்குவல் போட்டா ஒரு இடத்துல பேலன்ஸ் ஆகுது, ரெண்டுமே ஈக்குவல் போடுது.
அப்ப இங்க போடணும். null point at null point ஆன்சர் வந்துருச்சா? 5 ஆ? So mu naught cancel, 2 pi cancel, 3 by 8 minus 6 is equal to 1, I'm sorry, 5 by x. So x by 8 minus 6, புரியல. ஈக்குவல் சேம் டைரக்ஷன். மைனஸ் எப்படி வரும்னா இப்படி பண்ணணும், BA minus PB is equal to 0. இப்படி கொண்டு போனா ஈக்குவல் தான் வரும். ஆக்சுவலா இப்படி தான் எழுதணும். நீங்க ஆக்சுவலா இப்படி தான் எழுதணும். BA minus PB கரெக்ட் is equal to 0. நல்ல இல்ல, நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா ஈக்குவல், எடுத்துட்டு போனா பிளஸ்னு வந்துடும் PB. ஆக்சுவலா இதுதான் கரெக்ட். இதை கொண்டு இது மைனஸ் PB எடுத்துட்டு போனா பிளஸ் PB தானே. ஸோ BA is equal to PB. X is equal to 5. X is equal to 5.